அன்புடஞ்சி வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலில் திரைக்களம் பகுதிக்காக இன்று நாம் பார்க்க இருக்கிற படம் சினிமா பேரடைஸோ. இது ஒரு உலக புகழ்பெற்ற திரைப்படம். இத்தாலிய படம் 1989 வெளிவந்தது. இதன் இயக்குனர் குசப்பி டோர்னடோ. இந்த படம் ஆஸ்கார் விருது வாங்கினது, அப்புறம் கேன்ஸ் திரைப்பட விழா விருது வாங்கினது, இன்னும் பல விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறுவன் தான் மெயின் ரோல் பண்ணுவான் ஆரம்பத்தில். இந்த படம் எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த ஒரு ஃபேமஸ் டைரக்டர், அவர் பேர் சால்வதோர்னு பேர். அவர் ரோம் நகரத்தில் இருப்பார். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்பொழுது அவர் அல்ஃப்ரெடோ இறங்கி போயிட்டதா செய்தி வந்துடும். அல்ஃப்ரெடோங்கிறது இவரோட குரு. இவர் வெகுவாய் மதிக்கிற ஒரு மனித ஜென்மம், மனித இனம், ஜீவன். அவர் இறந்து போயிட்டாருன்னா ரொம்ப இவர் அப்செட் ஆகிடுவார். என்னென்னா, இவர் ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு 30 வருஷம் ஆகிடும். அந்த 30 வருஷத்தில் கொஞ்சம் கூட ஊர் பக்கம் போயிருக்க மாட்டார். அங்கே ஊரில் தான் அம்மா தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அங்கே போக மாட்டார். அது காரணம் அந்த அல்ஃப்ரெடோ சொன்ன வார்த்தை. இவர் என்ன பண்ணால் வீட்டை விட்டு இந்த செய்தி கேட்டோன்னே ஆள் அப்பத்தாய் வெளியே உட்காருவார். உட்கார்ந்தோன்னே படம் ஃப்ளாஷ் பேக் ஆரம்பிக்கும். அப்போ அந்த அல்ஃப்ரெடோ டோடோன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லா பேர் டோடோ. அவன் ஒரு சர்ச்சு பாதிரியாக இருக்குது, உதவிகரமாக இருப்பான். சின்ன 8 வயசு அவனுக்கு. எல்லா உதவியும் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சினிமாவில் ஒரு ஆர்வம் வரும். அந்த ஊரில் தேட்டரு, அதுக்கு அப்போ தான் அவங்க அல்ஃப்ரெடோ அவர் தேட்டர் ஆப்ரேட்டர். அவர் அறிமுகமானோன்னா அந்த தேட்டரில் போடுற சினிமா எல்லா சினிமாவையும் அந்த பாதிரியார் பார்த்துட்டு அதில் வர்ற முட்டை காட்சிகளெல்லாம் நீக்கிடுவார். கத்திரிக்கோள் போட்டுருவார். அந்த முட்டை காட்சியை நீக்கின படம் தான் ஸ்க்ரீனில் வரும். மக்கள்லாம் பார்க்கவே பண்ணிடுவார். அந்த நீக்கிறத இவன் பார்ப்பான். யாருமே நம்மளால் டோடோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இந்த அல்ஃப்ரெடோ கேட்பான், நீக்கிறீங்கள அந்த ஃபில்மெலாம் ரோல்லாம் என்டர் பண்ணுவேன், எனக்கு வேணும்னு. உனக்கு என்னடா உனக்கு என்ன வயசு, அதை வச்சு நீ என்ன செய்ய போகிற படா, உனக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ எனக்கு தெரியும், அப்போ நான் கட்டாயம் கொடுப்பேன் அப்படின்னு போடாதான் கட்டி விட்டு வரேன். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சினிமா தேட்டர்லேயே கேட்பான். ரொம்ப சினிமாவோட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது சினிமா பேரோட தேட்டரும் இன்னும் இங்கே வேணாலும் அங்கே தான் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது. அம்மாக்காரி என்ன பண்ணுவா, அம்மாக்காரி அந்த குடும்பம் எப்படின்னாக்கா, அப்பா மகன் ஓடி இருப்பான், அம்மா தான் இருப்பான். அவன் தையல் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுவா. இவனுக்கு ஒரு தங்கச்சி. அந்த 3 பேர் குடும்பம் தான் இருக்கும். அம்மாக்காரி தையல் வேலை செஞ்சு கஷ்ட ஜீவனம் தான். அப்போ என்ன பண்ணுறா, பால் வாங்க சொல்லி பணம் கொடுத்து பால் வீட்டோட அம்மா இந்த பையன் அப்புறம் அந்த பணத்தில் சினிமா பார்த்துட்டு பணம் தொலைஞ்சி போச்சுன்னு போய் அம்மாட்ட போய் சொல்லுவான். அம்மாக்காரி அடிப்பாள். அடிச்சுட்டு இருக்கப்போ அப்போ அல்ஃப்ரெடோ ஒத்துருவார். என்ன வாங்குறப்ப இந்த பையன் சினிமா பார்த்துட்டு நான் கொடுத்து பால் வாங்க கொடுத்த காசை சினிமா பார்த்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிறப்ப உள்ள தேட்டருக்குள்ளே போவார். போயிட்டு திரும்பி வருவார். இந்த வாரம் 5 ரூபா நீ கொடுத்த 5 ரூபா தானே, அது சீட்டு கீழே கிடந்துச்சு அப்படின்ட்டு கொடுப்பாரு. நீங்கள் தான் அவனை கெடுக்குறீங்க, இந்த வயசுல இந்த போய் கெட்டு போயிடாதான், நீ கெட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இனிமேல் இவனை தேட்டருக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு அம்மாக்காரி அவன் சொல்லிட்டு போயிடுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அல்ஃப்ரெடோ ஒரு நாள் படம் ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த படம் அன்னையோட கடைசின்னு பார்த்தா அந்த கூட்டம் மக்கள் மூண்டும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லோரும் பார்க்குறவங்க பார்த்தா பாதி மக்கள் வீட்டு வெளியில் நிற்கும். அது கடைசி காட்சி. அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த ஆப்ரேட்டிங் ஸ்க்ரீனை வெளியிலையும் படத்தை மாற்றுவார். தேட்டரை வெளியிலையும் படம் தெரியும். மக்கள்லாம் ஆர்ப்பரிப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு தெரியுது. அப்போ இவர் பண்ண வேலையில் என்னன்னா ஃபயர் ஆகிடும். அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த ஆப்ரேட்டருக்கு கண்ணு போயிடும். அல்ஃப்ரெடோ பார்வை இழந்துடுவார். அவர் பார்வை இழந்துடுவார். அப்புறம் டோடோ
பெரியவனா வளர்றான். வளர்ந்த பிறகு அவன் வந்து எலினா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த காதல் வந்து எலினாவின் அப்பாவுக்கு தெரிய வருகிறது. வழக்கம் போல காதலுக்கு எதிர்ப்பு. அப்போ வந்து இவனுக்கும் இராணுவத்திலேருந்து வேலைக்கு கேட்டிருப்பாங்க. அவளுக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணுறது, கல்யாணத்தை ஏற்றா பண்ணிடுறாரு. சொல்லுவான் வந்து கல்யாணத்தை ஏற்றா பண்ணுறாங்க. சரி இவன் வந்து வர்ற வியாழக்கிழமை நீ வந்து சாயந்தரமாக 6 மணிக்கு வந்து அது சினிமா பேரோட சொல்லுவா, எனக்கும் வந்து இராணுவத்துக்கு போகிறதுக்கு ஆர்டர் வந்துருக்கு. நம்ம வந்து என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம் நம்ம பேசி முடிவெடுக்கணும். நீ வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சினிமா பேரோட தியேட்டருக்கு வாங்கிட்டு போயிடுவான். அதே மாதிரி கரெக்டாக அந்த வியாழக்கிழமை 6 மணிக்கு இவன் போய் தியேட்டரில் வெயிட் பண்ணுவான். அவன் வரமாட்டா. இவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். கொஞ்சம் ஆகி அல்புறத வருவார். என்னடா ஒன்றும் இல்லை, இந்த எலினா வந்தாளா இங்கே அப்படின்னு கேட்பான். இல்லையே வரலையே அப்படின்றாரு. சரி நீ என்ன பண்ணுற, நீ இராணுவத்துக்கு வேலைக்கு போ, மற்றதெல்லாம் வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த போய் வேலையை சின்சியராக பண்ணி சினிமாவில் எவ்வளோ ஆர்வம் காட்டணும் அதே அளவு உன்னோட வேறு எதையும் காட்டணும். இது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஞாபகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருவார். இவங்க இராணுவத்துக்கு போவான். போய் அங்கே வந்து நிறையா லெட்டர் எழுதுவான் அவளுக்கு எலினாவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எந்த லெட்டருக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. இப்படியே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறான், இங்கே இராணுவத்துலேருந்து ஊருக்கு வருவான். ஊருக்கு வந்து வேறு ஒரு ஆப்பரேட்டர் சினிமா தியேட்டரில் இருப்பார். மனசை அலைய விட்டு போய் காலம் நிற்காம என்ன பண்ணுறான், நகரத்துக்கு ஒரு பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான், திரும்பி ஊருக்கு கிளம்புவான். ஊருக்கு கிளம்புறப்போ அந்த அல்போர்ட் ஸ்டேஷனுக்கு வந்து உனக்கு வந்து அறிவுரை சொல்லுவார். இனிமேல் நீ வந்து ஊருக்கு வரவே கூடாது. எக்காரணம் விட்டு நீ ஊருக்கு வர நினைக்காத. நீ பார்க்குற வேலையில் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுது. எந்த வேலை செய்ய ஊருக்கு நீ வர்றதுல எனக்கு இஷ்டமே இல்லை. என்னென்னு பார்க்க வராத காதலெல்லாம் மறந்துடு அப்படின்ட்டு அப்படி சொன்னார். அப்படி போனான். அப்படி போனவன் தான் 30 வருஷமாக ஆகி அப்போ வெவ்வேறு பணிகள் இருந்து சினிமா போய் இன்னைக்கு தேதிக்கு அவன் வந்து பெரிய டைரக்டர், உலகம் அறிந்த ஒரு பெரிய டைரக்டராக உருவாகிடுறாங்க. உருவான பிறகு இன்னைக்கு இப்போ தான் வந்து இந்த அல்புறதோ இறந்து போய்ட்டு தான் அவன் செய்தி வருது. அவன் வந்து ஊருக்கு வருவான். ஊருக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஊரோட முகமே டோட்டலாக மாறி இருக்கும். அந்த அவனோட தங்கச்சி பிள்ளைங்களே பெரிய ஆட்களாக வளர்ந்து நிற்கும். அம்மா ஆகிற வயசான அம்மா இருக்கா. அது எல்லாமே மாறி இருக்கு. இவருக்கு வந்து ஒரு எல்லாம் அல்பம் இல்லை அந்த ஊரில். அப்படிங்கிறதுனால எதுவுமே இல்லை, யாருமே இல்லைங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வரும். பார்த்தா அந்த தியேட்டருக்கு போவார். சினிமா போட தியேட்டருக்கு போயிட்டு அந்த அந்த சுருள் இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு சந்திப்பில் அவர் என்ன பண்ணுவார், அல்பம் அந்த இவன் பார்க்கணும் ஆசைப்படுறான் சின்ன வயசில் அந்த ஃபிலிம் ரோல்லாம் அவன் எடுத்து கொடுத்து, இப்போ தாண்டா அவனுக்கு வயசு, இதை பார்க்கக்கூடிய வயசு, நீங்கள் வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாரு. தியேட்டருக்கு போவான். தியேட்டருக்கு போய்ட்டு அது தியேட்டரை போய் ஒரு சும்மா காலியாக கிடக்கும். அதாவது அது மக்கள் இருக்கிற மாதிரி தற்போது பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படும். பார்த்துட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்து அடுத்த நாள் அந்த தியேட்டர் ஓனரை போய் பார்ப்பான். பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இப்போலாம் சினிமாவுக்கு முன்னாடி அவன் மரியாதை இல்லை, தியேட்டர் என்னோட தான், நானே வந்து இன்னொருத்தர் கொடுக்குறேன், நாளைக்கே தியேட்டரை இடிக்க போகிறாங்க அவர் சொல்லுவார். மறுநாள் அவன் வந்து ஏதாவது இவன் கனவுகளை வளர்த்த அந்த கட்டடம் இடியும். அது கண் கூட பார்ப்பான். அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இவனோட காதலி கால எலினா அவளும் அந்த ஊர் தான் இருக்கா அப்படின்னு கேள்விப்படுவான். நேராக போய் அவளை போய் பார்ப்பான். அவளுக்கு பிள்ளை குட்டிலாம் எடுத்து அவளும் வயசானாலாக இருப்பா. இவ கேட்பார், நான் சொன்னதை உன்கிட்ட அந்த வியாழக்கிழமை 6 மணி அன்னைக்கு நீ வந்திருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம், ஏன் நீ வராமல் போனேன்னு கேட்பார். சொல்லுவார், நான் வந்தேன், அந்த அல்புறத்தில் இருந்தார், இருந்துட்டு என்னை வந்து பார்க்க, அவனை பார்க்காத, அவனுக்கு வேறு வாழ்க்கை இருக்குது, அவன் வந்து நல்லா திறமைசாலியான பெரிய ஆளாக வருவான், கட்டாயம் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டான்னா இதே ஊர்கள் அடங்கி போய் மீனாக போயிடுவான், அதனால் நீ வந்து திரும்பி போயிட்டு அவர் தான் என்ன அனுப்பி விட்டாரு அப்படின்பாங்க. அதை கேட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். மறுநாள் நம்ம இந்த அல்புறதோட இறுதி ஊர்வலம் போயிட்டுருக்கோம். அதை கலந்துக்கிட்டு அந்த இறுதி ஊர்வலம் முன்னே வந்து ஊருக்கு கிளம்பி வருவான். ஊருக்கு கிளம்பி வர்றப்ப இவரோட அடுத்த படம் வந்து அரசாங்கம் விருது வாங்கியிருக்குன்னு தகவல் கிடைக்கும்.
அந்த இது வந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அவங்க கத்திக்கிட்டு இவனை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் அதுக்கெல்லாம் அலட்டிக்கவே மாட்டாங்க. வந்து என்ன பண்ணுவோம், அந்த சினிமா பரவ தேட்டர்லேருந்து அனுப்புறதை கொடுத்தாருல அந்த முத்த காட்சிகள் அடைஞ்ச சினிமா ரோல், அதெல்லாம் ஆப்பரேட்டர் கொடுத்து போடியாம்பார் பார்த்துட்டு அந்த காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். மாற்றி மாற்றி முத்த காட்சிகள் தான் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு சந்தோஷமாக அப்படியே லயிச்சு உட்காந்துருப்பார். அவ்வளோ படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.